ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பரான ஹெல்த்தியான கொப்பரை தேங்காய் லட்டு செய்வோம். குழந்தைங்களுக்கு இதே போல் செஞ்சு கொடுங்க. எல்லாமே ஹெல்த்தியான பொருள்லாம் கலந்துருக்குது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கொப்பரை தேங்காய் இப்படி திருவி வச்சுருக்கோம். நம்ம சொந்தங்கள் ஊர்லேருந்து வந்தாங்க. அவங்க ஒரு 10 தேங்காய் கொடுத்துட்டு போனாங்க. எல்லாம் யாழ்ப்பாணம் தேங்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதில் ஒரு தேங்காய் கொப்பரை தேங்காய் போயிடுச்சு. அது திருவி வச்சுருக்கோம். அதில் ஒரு ஸ்வீட் செய்வோம். இதுக்கு 200 கிராம் வெல்லம் எடுத்துருக்கோம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அது பாவு காய்ச்சிக்கலாம். அடுப்பில் வானிலையை வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம். 50 கிராம் முந்திரி பருப்பு, 50 கிராம் பாதாம் பருப்பு வச்சுருக்கோம். அதை வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இதை எடுத்துக்குவோம். அதே நெய்யிலேயே நம்ம கொப்பரை தேங்காய் போட்டு வறுத்துக்கலாம். அது கொஞ்சம் சூடான 100 கிராம் பேரிச்சம்பழத்தை பிச்சு வச்சுருந்தோம். அதையும் போட்டுக்குவோம். 2 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் வெள்ளரி விதை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கசகசா போட்டுக்குவோம். வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் போட்டுக்குவோம். வேறு எந்த விதை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்குங்க. பரங்கி விதை, பூசணி விதை எதாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாம் இந்த மாதிரி போட்டு ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா சுருண்டு வந்துடும். இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஒரு ட்ரேயில் எண்ணெய் தடவி வச்சுக்குவோம். ஒரு தட்டில் கொஞ்சம் கசகசா நம்ம கொட்டி வச்சுக்குவோம். அந்த ஆறின மிக்சர்லாம் எடுத்து நம்ம உருண்டை போட்டு அந்த கசகசாவில் பெரட்டி லட்டு பிடிச்சோம்னா சூப்பரான ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு வாரம் 10 நாளாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.